மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் ஹனுமன் அவதரித்தார். சிவசக்தி அருளால் தோன்றிய ஹனுமன் வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார். திரேதாயுகத்தில் வாழ்ந்த சிவ பக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்தார். சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள். அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமளித்து மறைந்தார். ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள். மணப்பருவம் அடைந்த அஞ்சனை கேசரி என்னும் வானர மன்னரை மணந்து கொண்டாள். திருமணம் முடிந்ததும் அஞ்சனைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இதனால் எந்நேரமும் ஈசனை எண்ணி கண்ணீர் வடித்தாள் அஞ்சனை. பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்மதேவத்தை அவளின் முன் தோன்றி, அஞ்சனையே, நீ மாலவன் வீற்றிருக்கும் திருவேங்கட மலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய். ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினாள். தர்மதேவதை கூறியவாறே திருமலைக்கு சென்று கடும் தவம் இருந்தாள் அஞ்சனை. பஞ்சபூதங்களும் வியக்கும் வண்ணம் அவள் இருந்த தவம் கண்டு வாயுதேவன் மகிழ்ந்தார். ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஒரு அற்புத கனியை பரிசளித்து ஆசீர்வதித்தார். அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள். மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார். வால்மீகியின் ராமாயணத்தின்படி தனது குழந்தை பருவத்தில் ஒரு நாள் காலையில் ஹனுமனுக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது. வானில் சிவப்பு நிறத்தில் ஞாயிறு உயர்ந்து வருவதை கண்டார். அது ஒரு பழுத்த பழம் என்று அதை தவறாக எண்ணி அதை சாப்பிட வானில் தாவினார். இந்து புராணங்களில் சொல்லப்படும் தேவர்களின் தலைவனான இந்திரன் ஹனுமனை தடுத்து தனது வஜ்ராயுதத்தால் அவரது முகத்தில் தாக்கினார். அது ஹனுமனை அவரது தாடையில் தாக்கியது. உடைந்த தாடையுடன் அவர் இறந்து பூமியில் விழுந்து விடுகிறார். இதனால் அவரது தந்தை வாயு மிகுந்த வருத்தமடைந்து காற்றை நிறுத்தி விடுகிறார். காற்று பற்றாக்குறை காரணமாக அனைத்து உயிரினங்களுக்கும் பெரும் துன்பத்தை உருவாக்கியது. அனைவரும் இந்த பிரச்சனையை சிவனிடம் கொண்டு செல்கின்றனர். அவர் தலையிட்டு ஹனுமனை உயிர்ப்பிக்க வாயு மீண்டும் அனைத்து உயிர்களுக்கும் காற்றினை அளித்தார். இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதனால் ஹனுமனின் உடலும் அதை போலவே மிகவும் வலிமையாக இருக்கும் என சிவன் வரமளித்தார். மீண்டும் அவருக்கு வஜ்ராயுதத்தால் தீங்கு ஏற்படாது என இந்திரன் வரமளித்தார். இந்திரனுடன் சேர்ந்து மற்ற தேவர்களான அக்னி தேவனும் அனுமனுக்கு நெருப்பினால் எவ்வித தீங்கும் ஏற்படாது எனவும், வருணன் நீரினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும், வாயு காற்றினால் எவ்வித தீங்கும் ஏற்படாது எனவும் வரமளித்தனர். மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவர் ஹனுமன் தன்னால் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் செல்லலாம் எனவும், அவரை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது எனவும் வரமளித்தார். விஷ்ணு பகவானோ கதா என்னும் ஆயுதத்தை வழங்கினார். எனவே இந்த வரங்களினால் ஹனுமன் ஒரு சிரஞ்சீவியாகவும் தனித்துவமான சக்திகளையும் பலத்தையும் கொண்டவராகவும் மாறுகிறார். இந்த நிகழ்வுக்கு பிறகு சிறிது காலம் கழித்து குறும்புக்கார சிறுவனான ஹனுமன் தனது சக்திகளை அப்பாவி மக்களின் மீதும் சிறு சிறு சேட்டைகளாக பயன்படுத்த தொடங்குகிறார். ஒரு நாள் அவர் ஒரு தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் முனிவரிடம் இவ்வாறு சேட்டைகளில் ஈடுபடும் போது அந்த முனிவர் கோபமுற்று ஹனுமனது வரங்கள் அனைத்தும் மறக்க சபிக்கிறார். ராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடித்திருக்கும் நபர் ஆஞ்சநேயர். உடல், அறிவு, வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்குச்சாதுரியம், வீரம் ஆகிய அனைத்தும் ஒன்றாய் அமைய பெற்றவர் ஆஞ்சநேயர். அவர் 8 விதமான சிறப்புகளை கொண்டவர் என்பதால் அப்படி அழைக்கப்படுகிறார். அந்த சிறப்புகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஆஞ்சநேயரின் வலது கை தன்னை தேடி வரும் பக்தர்களின் பயத்தை போக்கி அஞ்சேல் என்று அபயஹஸ்தத்துடன் வரங்களை வாரி கொடுப்பது இதன் முதல் சிறப்பு. மனிதனின் முதல் உள் எதிரியான காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இவை அனைத்தையும் அழிப்பது மட்டுமின்றி வெளி எதிரிகளையும் அழிக்கக்கூடிய ஆயுதங்களில் மிகச்சிறந்தது கதாயுதம். அனுமனின் இடது கையில் இருக்கும் கதாயுதம் வெற்றியை மட்டுமே தரக்கூடியது. இது இரண்டாவது சிறப்பு.
ஒரு மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. ராமாயணத்தில் ஒருமுறை லக்ஷ்மணன் மயங்கி கடந்த நிலையில் இருக்க அவரை காப்பாற்றுவதற்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்தபோது அதில் ஒரு பகுதி மட்டும் கீழே விழுந்தது. அப்படி கீழே விழுந்த மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் சகல வியாதிகளை தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகள் இருக்கிறது. இந்த மலையை பார்த்தபடிதான் ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். நோய் நொடியற்ற வாழ்க்கை அமைய இவரை தரிசிக்கலாம். இவரின் மேற்கு நோக்கிய முகம்தான் மூன்றாவது சிறப்பு. தெற்கு திசை யமதர்மராஜனின் திசை என்று கூறுவார்கள். அதனால் ஹனுமனின் தெற்கு நோக்கிய கால்களை வணங்கி வழிபடுவதால் மரண பயம் நீங்கி ஆயுள் நீடிக்கிறது. இதுதான் நமக்கு நல்வாழ்வு தரக்கூடிய நான்காவது சிறப்பு. அடுத்து, ஹனுமனின் மிகவும் சிறப்பு பெற்ற வாலில் நவ கிரகங்களும் அடங்கி இருக்கிறது. அதிலும் வடக்கு நோக்கி வால் அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு. ஏனென்றால் வடக்கு திசையை குபேர திசை என்று கூறுவார்கள். இதனால் நமக்கு குபேரனின் அருள் முழுமையாக கிடைக்கும். ஹனுமனை வணங்கினால் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். ஏனெனில், ஓ ராமா, உனது நாமாவையோ இந்த ஹனுமனின் நாமாவையோ என்று யார் தெரிவித்தாலும் அவர்களிடம் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று ராமரிடம் சத்தியம் செய்து பின்னர் சனி பகவான் தன் இருப்பிடம் சென்று விட்டதாக கூறுவார்கள். இதுதான் ஐயம் போக்கும் ஹனுமனின் ஐந்தாவது சிறப்பு. ஆலவாயின் சிவனின் அம்சம்தான் ஆறாவது சிறப்பு. ராமாயணத்தில் கடவுளர்கள் மற்றும் தேவர்கள் என ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் ஏற்றார்கள். அதன் அடிப்படையில் ராமாயணத்தில் ஆலவாயனான சிவன் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் ஆஞ்சநேயர். எனவேதான் ஹனுமனை வணங்க சைவ வைணவ பேதமெல்லாம் கிடையாது. இவரின் தரிசனம் சிவ தரிசனத்திற்கு ஈடானது. ஏழாவது சிறப்பு ஏழுமலையானின் அனுக்கிரகம். எப்படி ஏழுமலையானின் இதயத்தில் மகாலட்சுமி இருந்து அருள் பாலிக்கின்றாளோ அதே போன்றுதான் ஹனுமனின் வலது உள்ளங்கை மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள். அஷ்டலட்சுமிகளின் அனுக்கிரகம் இதனால் கிடைக்கிறது. எரிகின்ற சூரியன் தான் எட்டாவது சிறப்பு. ஹனுமனின் கண்கள் காலை நேரத்தில் எரிகின்ற சூரியனாகவும் மாலை நேரத்தில் குளுமை தரும் சந்திரனாகவும் காட்சியளிக்கிறது. ஹனுமனின் பார்வையை தரிசிப்பவர்களை அவர்களின் அனைத்து தோஷங்களையும் நீக்கி அருள் புரிகிறார். ராமநாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் ஹனுமன் நிச்சயம் இருப்பார் என்பது ஐதீகம். ராமாயணத்தில் ராமருக்கு அடுத்தபடியாக பக்தர்களால் கொண்டாடப்படும் கடவுள் ஹனுமன். ராமநாமத்தை சொல்பவர்களுக்கு உடனடியாக வந்து அருள் புரியும் ஹனுமனை வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சியும் புண்ணியமும் வந்து சேரும்.